அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மதியம் 3 மணிக்கு ஒரு லைவ் போடலான்னு இருக்கேன். யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அவங்களாம் ஜாயின் பண்ணுறது நல்லது. விருப்பப்படுறவங்க கரெக்டாக டைமுக்கு 3 மணிக்கு லாகின் பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்களோட பிறந்த விவரங்களை டைப் பண்ணுங்கள். ஒரு முறைக்கு 2வது முறை மட்டும் கமெண்ட்டை போட்டுறாதீங்க. ஒரே விஷயத்தை திருப்பி போடும்போது நடுவில் நிறைய பேரோட கமெண்ட்ஸ் மிஸ் ஆகுது. ஒரு முறை மட்டும் உங்களோட கமெண்ட் பண்ணால் போதும். அதே மாதிரி உங்களோட கேள்விகளையும் சேர்த்து கேட்டிங்கன்னா அது நல்லதாக இருக்கும். இப்போ இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 21/5/2025 விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் 3:22 வரைக்கும் நவமி திதி இருக்கு. அதுக்கு பிறகு தசமி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மாலை 6:58 வரைக்கும் சதய நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு பிறகு புரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. கும்பராசியில் சந்திரனும் கடகராசிக்கு சந்திராஷ்டமும் இருக்கு. சித்தயோகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலையில் 6:58 வரைக்கும் சித்தயோகம். அதுக்கு பிறகு அமிர்த யோகமாக இருக்குது. கரிநலா இருக்குது. இன்னைக்கு நவமி திதிங்கிறதுனால புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லது. சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் 5:42க்கும் சூரியன் மறைவு மாலை 6:28க்கும் இருக்கு. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:15 முதல் 5:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 9 மணி முதல் 10:15 வரை, மாலை 6:15 முதல் 7:15 வரை. ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 12:05 1:41 வரைக்கும். யமகண்டம் காலையில் 7:18 8:52 வரைக்கும். குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் 10:29 12:05 வரைக்கும் இருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் சுபகாரியங்கள் ஏற்ற ஒரு நட்சத்திரம் தான். செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்கும். ஆனால் திதி இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இல்லாததுனால சுபகாரியங்களை செய்யறது தவிர்க்கிறது நல்லது. நவமி திதியில் பார்த்தீங்கன்னா சண்டை பிரச்சனை இதுக்குத்தான் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். முடிச்ச அளவுக்கு நாளை சமமாக கொண்டு போனீங்கன்னா நல்லது. அதே மாதிரி ஷார்ட்ஸும் நிறைய போட்டிருக்கு. அதில் ஒற்றை வார்த்தை ராசி பலனும் ஷார்ட்ஸாக வரும். சின்ன சின்ன ராசி பலனும் ஷார்ட்ஸாக வருது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பொறுமை, ரிஷப ராசிக்கு வெகுமதி, மிதுன ராசிக்கு துணிவு, கடக ராசிக்கு சாந்தம், சிம்ம ராசிக்கு உழைப்பு, கன்னி ராசிக்கு மகிழ்ச்சி, துலாம் ராசிக்கு உழைப்பு, விருச்சிக ராசிக்கு இறை நம்பிக்கை, தனுசு ராசிக்கு சினம், மகர ராசிக்கு சஞ்சலம், கும்ப ராசிக்கு ஆக்கம், மீன ராசிக்கு ஊக்கம். இப்போ ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சாதகமான நாள். சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே போகும். எந்த ஒரு பிரச்சனையும் பாதிக்கும் இல்லாமல் தான் இருக்கு. நீங்கள் செய்கிற செயல்களில் ஆர்வத்தோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சிறப்பான வாய்ப்புகள் நிறையவே தேடி வர வாய்ப்பு இருக்கு. உங்களோட நாளில் உங்களோட தனித்திறமையை பயன்படுத்தி உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மனசில் இருக்க தெளிவு காரணமாக சரியான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பசங்க பார்த்தீங்கன்னா பொறுப்போடு நடந்துக்குவாங்க. நல்ல ஒரு புதிய முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பெற்றோரோட அன்பு ஆதரவும் நிறையவே இருக்குது. வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் குறையும். செய்யக்கூடிய காரியங்கள் நல்ல ஒரு சாதகமான பலனை தரும். சுபகாரிய முயற்சிகளையும் நல்ல முன்னேற்றம் உண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது. ஆனாலும் வேலைகளை மும்முரமாக செய்வீங்க. உங்களோட தனித்திறமை மூலயமா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். 2 பேரும் ஒன்றா வெளியிடங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பிணைப்பையும் புரிதலையும் உருவாகிறதுக்கு நல்லாவே பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. மகிழ்ச்சியான நாளாக போக வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமைக்கும் நேர்மைக்கும் ஏற்ற மாதிரி கூடுதல் ஊக்கத்தொகை வரவுகள் நிறையவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. தேவையான அளவுக்கு போதுமான பணம் உங்கள் கையிலேயே இருக்குது. அதுவும் சேமிக்கவும் அதிகமான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம்.
சிறந்த ஆற்றல் காரணமா சிறந்த ஆரோக்கியத்தோட இருப்பீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நாளா தான் மேஷ ராசிக்கு உண்டு. அடுத்த ராசி ரிஷப ராசி. உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு திருப்தியான மனநிலை, வேலைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஆ உங்ககிட்ட இருக்கிற இன்னைக்கு மன உறுதி பார்த்தீங்கன்னா, ஆ நல்ல ஒரு எதிர்கொள்ற பிரச்சனைகள எல்லாத்தையும் உங்களுக்கு சாதகமா முடிச்சுக்கிற மாதிரி இருக்கு. பெற்றோர்கள் ஆதரவா இருப்பாங்க. தொழில்ல பல புதிய மாற்றங்கள செஞ்சு, சாதகமான பலன்களும், லாபங்களும் அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பெரியவங்களோட சந்திப்பு பார்த்தீங்கன்னா, மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். நாள் கொஞ்சம் சாதகமா இல்ல. பெருசா எதிர்பார்க்காதீங்க. மத்தபடி முன்னேற்றம் இருக்கத்தான் செய்யும். சீரான பலன்கள், சீரான நாள், சந்தோஷமான மனநிலை, விருந்தினர்களோட வருகை உங்களுக்கு உற்சாகம் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. ஒரு சில வாய்ப்புகள் அதிர்ஷ்டத்தினால உங்களுக்கு தேடி வரும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பு காரணமா வேலையில நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். ஆ ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கும் வாய்ப்புகள் அமையும். எந்த ஒரு வாய்ப்பும் தவற விடாம உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கான நாளா பயன்படுத்திக்கங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய தான் இருக்கு. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் இருக்கிற மாதிரி இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான பசங்களுக்கு உண்டான ஆ எதிர்கால முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. புத்தியும் மனசும் தெளிவா இருக்கு. மகிழ்ச்சியா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்கு. ஆ சிறப்பாவே சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட தேவைகள பூர்த்தி செஞ்சுக்கிட்டு, அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையும், ஆற்றல் காரணமா சிறப்பான ஆரோக்கியத்த மேம்படுத்த முடியும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இந்த சேனல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ பிரச்சனைகள் பார்க்கத்தான் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உடல்நிலையில சோர்வும், மந்த நிலைமையும் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்கள நீங்களே சுறுசுறுப்பா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. வியாபாரத்தில வருமானம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு. அது குடும்பத்திலயும் சரி, உங்களுக்குள்ளேயும் சரி, ஆ தேவையில்லாத பிரச்சனைகள ஏற்படுத்தும். வீண் செலவுகள தவிர்க்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்லாத காரணத்தினால, விட்டு கொடுத்து போனீங்கன்னா, தேவையில்லாத பிரச்சனைகள் வராம தவிர்க்கலாம். கூட பொறந்தவங்க ஒரு சிலருக்கு உதவியா இருப்பாங்க. செய்ற வேலைகள்ல, செயல்கள், காரியங்கள்ல தாமதங்கள் இருக்கு. அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தினாலும் பரவால்ல. பதட்டத்த கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கும். ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபடுறது மனசுக்கு அமைதியை கொடுக்கும். ஆ வேலை தொழில பொறுத்தளவுக்கு முக்கியமான பணிகள இன்னைக்கு உங்களால முடிக்க முடியாது. அதனால வேலைகள்ல செய்யும்போது கொஞ்சம் கவனமா செய்யுங்க. சில அசாதாரண சூழ்நிலைகள், தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களுக்கு பிரச்சனைய ஏற்படுத்தாம பார்த்துக்கிறது நல்லது. சிறப்பா திட்டமிட்டு உங்களோட வேலைகள செய்ய வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட திருப்தியான மனநிலை இல்ல. ஏதோ ஒரு நெருடல் 2 பேருக்குள்ளயும் இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு தொணக்கூட மகிழ்ச்சியா பேச வேண்டியது அவசியமா இருக்கு. ஆ வார்த்தைகள்ல கொஞ்சம் மகிழ்ச்சிய கலந்து, அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் நல்லாவே நாள் அமைதியா போகும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பா இல்ல. வரவு இருக்கு. என்னதான் சம்பாதிச்சாலும் தேவையில்லாத விஷயங்களுக்காக இன்னைக்கு செலவு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது குடும்ப பொறுப்பு, குடும்ப செலவுகளா இருக்கு. அதுவும் அனாவசிய செலவா இருக்கு. செலவுகள கட்டுப்படுத்துறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்லாத காரணத்தினால ஆரோக்கியம் கெட வாய்ப்புகள் இருக்கு. நல்லா ஓய்வெடுங்க. நல்லா தூங்குறது நல்லது. அடுத்த ராசி கடகராசி. உங்களுக்கு இன்னைக்கு மன உளைச்சல் அதிகமா இருக்கிற நாளா இருக்கு. குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் எப்படி ஆரம்பிக்குதுன்னு தெரியாது. அதே மாதிரி சுபகாரிய முயற்சிகள்ல எந்த ஒரு விஷயமும் செய்யாம இருக்கிறது நல்லது. ஆ வேலை செய்ற இடத்துலயும் சரி, தொழில் செய்ற இடத்துலயும் சரி, குடும்பத்திலயும் சரி, வீண் வாக்குவாதங்கள தவிர்க்க வேண்டியது அவசியம். உங்களுக்கு நாள பொறுத்தளவுக்கு நிதானம், பொறுமை ரொம்பவே இன்னைக்கு அவசியமா தேவை. நீங்க சில சூழ்நிலைகள பொறுத்தளவுக்கு சவாலா தான் இருக்கும். அதனால உங்களோட சமநிலையை இழக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பொறுமையாவும், உறுதியாவும் சமாளிக்க வேண்டியது, சவால்கள சமாளிக்க வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவா எதுவும் நடக்காம கவனமா உங்களோட வார்த்தைகள பேசும்போதும் சரி, செயல்கள செய்யும்போதும் கவனம் தேவை.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கடினமான உழைக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. திட்டமிட்டு ஒழுங்காக உங்களோட வேலைகளை செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட முயற்சி சிறப்பா இருந்தாலும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காது. அதெல்லாம் நினைச்சு வருந்த வேண்டாம். உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாம செய்யறது நல்லது. பிரச்சனைகள் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள துணைக்கிட இன்னைக்கு தேவையில்லாத மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முடிச்ச அளவுக்கு மகிழ்ச்சியா நாளை கொண்டு போக முயற்சி செய்யுங்க. அமைதியா சில சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம். ஆஹ் இல்லைன்னா தேவையில்லாத மோதல்கள், வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வார்த்தைகள்ல ரொம்பவே கவனமா பார்த்து பேசுறது நல்லது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா கொஞ்சம் சாதகமான பலன் உண்டு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்கு. அதே மாதிரி சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் கிடையாது. அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். வீண் விரயம் ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இல்லை. கால் வலி, உடல் வலி, முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நல்லா உங்களோட பதட்டமும் டென்ஷன் தான் காரணம். கவனம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. உங்களுக்கு உறவினர்களால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. மகிழ்ச்சியான ஒரு நாள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம். செலவுகளை குறைச்சிங்கன்னா பணப்பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். தொழிலில் சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு லாபமும் அடையக்கூடிய நாளாக இருக்கு. வேலை செய்கிறவங்களுக்கு பாராட்டுதல், பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களோட ஆர்வமும் உங்களோட உந்துதலும் இன்னைக்கு நல்ல ஒரு மேம்பட்டு உங்களோட செயல்களில் எல்லாமே சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கு. பயணங்களும் இருக்கும். ஆனால் அது சாதகமாக அனுகுணமான பலன்களை கொடுக்கும். சுபகாரிய முயற்சிகளில் பெருசாக எதிர்பார்ப்பு வேண்டாம். அது நாள் நல்லா இல்லை. அதே மாதிரி வேலையை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலையில் ஆச்சரியமும் உற்சாகமும் உங்ககிட்ட நிறையவே இருக்கு. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு சில எதிர்பாராத அதிர்ச்சி, ஆச்சரியம் காத்திருக்கு. அதை மகிழ்ச்சியோட வரவேற்கிறதுக்கு ரெடியாக இருக்குங்க. வேலைகளை திட்டமிட்டு செய்வீங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா கூட சகஜமாக நடந்துக்குவீங்க. எந்த பாதிப்பும் இல்லை. நல்ல ஒரு அனுசரணையான போக்கு உங்ககிட்ட நல்லாவே இருக்கு. 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியை பராமரிக்க இயலும். 2 பேரும் மனசு விட்டு சில விஷயங்களை பேசி தீர்க்கவும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கவும் ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்கும், செலவுகளும் இருக்கு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ மூலியமா சில எதிர்பாராத பணவரவு இருக்கும். அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. சேமிக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. கரெக்டாக பிளான் பண்ணி முதலீடு செஞ்சு சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாள். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. குடும்பத்தில் உங்களுக்கு ஒற்றுமையும் அமைதியும் இருக்கு. நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். சுற்றி நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். சீராகவும் இருக்கும். மனசும் புத்தியும் ரொம்பவே தெளிவாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கு. சுறுசுறுப்பான நாளாக இருக்கும். உங்ககிட்ட வேகமும் இருக்கும், விவேகமும் இருக்கும். முக்கிய முடிவுகள் எடுக்க இன்னைக்கு உகந்த நாள். இதை பயன்படுத்திக்கிறது நல்லது. அது எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல ஒரு பலனை தர மாதிரி இருக்கு. பசங்களால் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளியிலிருந்து வர வேண்டிய பணம் வந்து சேரும். இன்னைக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கு. கரெக்டாக நாளை பயன்படுத்திக்க வேண்டியது அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் சிறந்த வளர்ச்சி. உங்களோட வேலைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களோட திறமைக்கு பாராட்டு கிடைக்கும். நாள் முழுக்க மும்முரமாக உங்களோட வேலைகளை முறையாக திட்டமிட்டு செய்வீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நாளாக தான் இருக்குது. மகிழ்ச்சியாக உங்களோட வேலைகளை செய்யக்கூடிய நாளாக தான் இருக்கும். கவலையே பட வேண்டாம். இன்னைக்கு நாள் உங்களுடையது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட நகைச்சுவாகவும் நல்ல ஒரு அன்போடவும் சில தருணங்களை அனுபவிக்கிற நாளாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு துணையை வெளியில் கூப்பிட்டு போகிறது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் அதிகமாகவும் அந்நுண்ணியம் அதிகமாகவும் வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது. உங்களுக்கு சாதகமான பலனை தரும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கணிசமான பண வரவிற்கு தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு போக மீதி சேமிக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. பயனுள்ள விஷயங்களுக்கான செலவுகள் இன்னைக்கு இருக்குது. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, வருத்தமும் இல்லாத நாளாக தான் உங்களுக்கு அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு
சிறப்பான ஆரோக்கியம். உங்ககிட்ட இருக்கிற உறுதியும் ஆற்றலும் உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும். கவலை இல்லை. அடுத்த ராசி துலாம் ராசி. போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பண வரவு சுமாராக தான் இருக்குது. ஆனால் பொறுப்புகள் அதிகமாக இருக்குது, செலவுகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா வாகனங்களால் செலவுகள் ஏற்படும். அதே மாதிரி தேவையில்லாத பயணங்களால் அலைச்சலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட நாளில் விருப்பமாக எதையும் எதிர்பார்க்காதீங்க பலனை. அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. சில வேதனையான சூழ்நிலைகளை பொறுமையாக கடக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படாதீங்க. எல்லாத்தையும் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் நடக்கிற விஷயங்களை லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா சில நன்மைகள் கிடைக்கும். பிரார்த்தனை செய்கிறது, இறை வழிபாடு செய்கிறது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலை தரும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வியாபார விஷயமா நண்பர்கள் கொஞ்சம் உதவியாக இருக்கிறது மனசுக்கு திருப்தியை தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நேரத்துக்கு முடிக்க முடியாது. சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலையில் முன்னேற்றம் காண்றது ரொம்பவே கடினம். செய்யக்கூடிய வேலைகளை ரொம்பவே சிந்திச்சு பொறுமையாக நிதானமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட முடிஞ்ச அளவுக்கு உறவை மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க பேசும்போது வார்த்தைகளில் இனிமையாகவும் மேன்மையாகவும் பேச வேண்டியது அவசியமாக இருக்கும். தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு பிரச்சனைகளை கிளப்பாதீங்க. எந்த ஒரு வாக்குவாதம் விவாதம் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் சரண்டர் ஆகிறது உங்களுக்கு இன்னைக்கு நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது, செலவும் இருக்குது. ஆனால் குறிப்பாக சொல்லணும்னா அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணத்தை கவனமாக கையாளுங்க. எந்த ஒரு இடத்துலையும் பணத்தை அஜாக்கிரதையாக கையாண்டு தொலைக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நடக்கும்போது தடுமாற்றம் கீழே அடிப்பட வாய்ப்புகள் இருக்குது. எச்சரிக்கையாக அடுத்த அடி எடுத்து வைக்கிறது எச்சரிக்கையாக வைக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கும். பண விஷயத்தில் ரொம்பவே கவனம். பண தட்டுப்பாடு பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த காரியத்திலையும் தடைக்கு பின்னாடி தான் கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. சில கடினமான சவாலான சூழ்நிலைகளை கையாள வேண்டி இருக்குது. மனசில் இறை வழிபாடு அவசியமாக தேவைப்படுது. அது மூலயமா ஆறுதல் கிடைக்கும். நீங்கள் கேட்டது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை எதிர்பார்க்காதீங்க. நாளை போகிற போக்கில் கொண்டு போகிறது நல்லது. வியாபாரத்தில் கூட்டாளிகளுக்குள்ள ஒற்றுமை குறையிற மாதிரி இருக்கும். நெருங்கியவங்க ஒரு சிலர் உதவியாக இருப்பாங்க. குடும்பத்தினர் ஒரு ஆதரவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டு போகிறது நல்லது. அமைதியாக சூழ்நிலைக்கேற்ப எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா நல்லதாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் குழப்பமான சூழ்நிலை ஏற்படுற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் பொறுமையாக வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிதானமாக சிந்திச்சு செயல்படுறது நல்லது. வேலைகளில் தவறுகள் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளில் ரொம்பவே பொறுமை தேவை. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட தீவிரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை தவிர்த்துட்டு கோவப்படாமல் அன்பாக நட்போட நாளை கொண்டு போனீங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் சின்னதாக புரிதல் ஏற்படும். பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போக வேண்டியது அவசியம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் போதிய அளவு இல்லை. எதிர்பார்த்த அளவுக்கு பணம் கையில் கிடையாது. உங்களுக்கு பதட்டமும் பணப்பற்றாக்குறையும் வருத்தத்தை ஏற்படுத்தும். கவனமாக பணத்தை கையாளுங்க. இருக்கிற பணத்தை தொலைக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. சேமிப்பு குறையாமல் பார்த்துக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷ்ணம் சம்பந்தமாக காய்ச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தேவைப்பட்ட சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. கவனம் விருச்சிக ராசிக்கு ரொம்பவே பண விஷயத்தில் கவனம். அடுத்த ராசி தனுசு ராசி. சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷமான தருணங்கள் இருக்குது. பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை குடும்பத்தோட என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையக்கூடிய ஒரு நாள். முக்கியமான முடிவுகள் இன்னைக்கு நீங்கள் எடுக்கிறது நல்ல பலன் அளிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட செயல்கள் மூலயமா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் போட்ட புதிய திட்டங்கள் வெற்றியை கொடுக்கும். உடல்நிலை சிறப்பாகவே இருக்குது. பெரிய மனிதரோட உதவியோட எதிர்பார்த்த காரியம் ஈஸியாக நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும்.
எல்லா விஷயமும் தனுசு ராசிக்கு இன்னைக்கு சாதகமா தான் இருக்கு. உங்களோட செயல்பாடு எல்லா விஷயத்திலும் பின்விளைவுகள் நல்லாவே இருக்கும். எடுக்கக்கூடிய முடிவுகளும் நல்ல ஒரு அனுகூலமான பலனை தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு திருப்தி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நல்ல ஒரு ஆதரவோட உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்வீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது. சில சந்தோஷமான தருணங்கள், கூட வேலை செய்கிறவங்களோட பாராட்டும் நல்ல ஒரு அங்கீகாரமும் உங்களுக்கு ரொம்பவே திருப்தியை கொடுக்குற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொணக்கூட நல்ல உறவு இருக்கு. 2 பேருக்குள்ளேயும் இனிமையான வார்த்தைகளை பேசி 2 பேருக்குள்ளேயும் அன்பு, புரிதல், காதல் எல்லாமே வளரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. குடும்பத்தோட அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு நல்லாவே இருக்கு. அதிகம் சேமிக்கிறதுக்கு உண்டான அதிர்ஷ்டம் உங்ககிட்ட இருக்கு. சம்பாதிக்கிற வாய்ப்புகளும் அதிகம். எதிர்பாராத பண வரவும் இருக்கு. மகிழ்ச்சியா குடும்பத்தோட செலவு பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்களோட திடமான மன காரணமா ஆரோக்கியத்துல எந்த பாதிப்பும் இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. உங்களுக்கு இன்னைக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பசங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற வாய்ப்புகள். அதே மாதிரி உங்களோட விருப்பங்களை அடைய கடினமாக உழைக்க வேண்டியதும் கடின முயற்சிகளையும் தேவைப்படுது. நாள் முழுக்க கொஞ்சம் அனுகூலமாக இருக்காது. நீங்கள் நம்பிக்கை இழந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்களோட இலக்குகளை அடைய நம்பிக்கையும் நல்ல ஒரு உற்சாகமும் உங்ககிட்ட இருக்க வேண்டியது இன்னைக்கு அவசியமாக இருக்குது. எதிர்பார்த்த உதவிகள் ஏமாற்றத்தை அளிக்கும். வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. சுப காரியங்களில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நாள் கொஞ்சம் சரியில்லை. பெருசாக எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்க வேண்டாம். நாளை பொறுத்தளவுக்கு சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாள். பிரச்சனைகள் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. தேவையில்லாத அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சில சவாலான சூழ்நிலைகள் இருக்குது. பொறுமையோட சமாளிக்க வேண்டியது அவசியம். பணிகள் அதிகமாக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை தாமதமாக செய்யாமல் திட்டமிட்டு நேரத்துக்கு முடிக்க முயற்சி செய்கிறது நல்லது. பிரச்சனைகளோ தவறுகளோ இல்லாமல் கவனமாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு சில பதட்டமும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் உறவை பாதிக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியாக துணையை வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லது. சில விஷயங்களை கேஷுவலாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளாக கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களோட உடல்நலத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அதனால் பணம் சேமிக்கிறது இன்றைக்கி கடினமாக தான் இருக்குது. வரவு இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் தேவையான செலவுகள் ஒன்றும் பண்ண முடியாது. நாளாக கொண்டு போங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட தேவையில்லாத உணர்வுகள், அதாவது பயம், பதட்டம், பாதுகாப்பு இல்லாத இதை தலைவலி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. குழப்பம் ஏற்படுத்தும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னைக்கு தெளிவான நாள். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்ககிட்ட தான் இருக்குது. எந்த பாதிப்பும் இருக்காது. குடும்பத்தில் பொருளாதார நிலை ஓரளவுக்கு சமமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நினச்ச காரியத்தை முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கடின முயற்சி தேவைப்படுற மாதிரி இருக்கும். வியாபாரம் சம்மந்தமாக கொடுக்கல் வாங்கல் நல்லா தான் இருக்குது. எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்கிறது உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியை தரும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பெருசாக இன்னைக்கு நாளை எதிர்பார்க்காதீங்க. சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. சில சவால்களை சந்திக்க திட்டமிட்டு வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம். முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருந்தீங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக போகும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும். கூடுதல் பணிகள் காரணமாக உங்களோட வேலைகளை முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். சில தடை தாமதங்கள் இருக்குது. திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் அமைதியாக நாளை கொண்டு போக முயற்சி செய்யுங்க. கூட இருக்கவங்க கூட எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை பழச காரணமாக தொணக்கூட மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது பேசும்போது வார்த்தைகளில் கவனம், தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சூழ்நிலைகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். வாக்குவாதம் விவாதம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க பணத்தை பயன்படுத்த முடியாது. அத்தியாவசிய செலவை விட அனாவசிய விரயம் நிறையவே இருக்கு. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, விரயம் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தேவைப்பட்ட சிகிச்சை எடுத்துக்கோங்க, இல்லை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஓய்வெடுங்க. அடுத்த ராசி கடைசி ராசின்னா மீன ராசி. உங்களுக்கு என்ன, எப்போ, எப்படி, என்னன்றது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கு. எதிர்பாராத செலவுகள் எப்படி வரும்னு தெரியாது. வியாபாரத்துலையும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. நீங்க விரும்புகிற பலன்கள் கிடைக்காது. மனசை அமைதியாக சமநிலையோட வச்சுக்க வேண்டியது அவசியம். சில சவால்களை ரொம்பவே உங்களுக்கு திக்குமுக்காட வைக்கிற நாளாக தான் இருக்கு. நன்மையான பலன்கள்ன்றதுக்கு கூட இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் அனுசரித்து போகிறது அவசியம். உங்ககிட்ட பயங்கிறதே இருக்கக்கூடாது. உறுதியும் தைரியமும் அவசியமே தேவை. அப்போ தான் நாள் உங்களுக்கு கொஞ்சம் நல்லதாகவே போக வாய்ப்பு இருக்கு. நண்பர்களோட ஆதரவு மனசுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியை தரும். வேலையில் பணி சுமை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு பயமும் ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் இருக்கிறது. வேலையில் கவனக்குறைவு ஏற்பட்டு தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. திறமையாக உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது. கவனமாக உங்களோட ஒழுங்குமுறையோட வேலைகளை செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட பய உணர்வையும் கலக்கத்தையும் தனக்கிட்ட காட்டி அது 2 பேருக்குள்ளேயும் தேவையில்லாத நெகட்டிவான எண்ணங்களை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாக்குவாதங்கள் முற்றாமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட உணர்வுகளை கட்டுப்படுத்தி துணைக்கு பிடிச்ச மாதிரி நட்பாகவும் அன்பாகவும் பேசி நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வேண்டாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பயத்தினால பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துக்கான செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கும். சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, தொலைக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்பவே கவனம். அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நல்ல சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிடுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 3 மணிக்கு லைவ் டெலிகாஸ்ட் வர விரும்புகிறவங்க இந்த வீடியோவில் கமெண்ட் போடுங்க. அது எத்தனை பேர் வரீங்கன்னு பார்த்துட்டு நான் லைவ் வரலாமா வேணாமான்னு நான் முடிவு பண்ணுவேன். பிஃபோர் 12 மணிக்குள்ளே எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதோ அதை வச்சு லைவுக்கு உண்டான முடிவு எடுக்க முடியும். ஏன்னா எனக்கும் சில காரியங்கள், சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. நானும் சூழ்நிலைக்கு ஏற்ப, நேரத்துக்கு ஏற்ப அதை பிளான் பண்ண வேண்டியது அவசியம். நிறைய கமெண்ட்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி 3 மணிக்கு லைவ் கண்டிப்பாக இருக்கும். அதில் உங்களோட பிறந்த விவரங்களை ஒரே ஒரு முறை அது கூட கேள்வியோட போடுங்க, போதும். அடுத்தடுத்து போட்டிங்கன்னா உங்களோட கேள்விக்கு பதில் வராது. அதுவும் கவனம். ஏன்னா அடுத்தவங்களுக்கு அது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. நன்றி, வணக்கம்.